ஹலோ மக்களே, இன்னைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபோட்டோ ஷூட் பிளாக் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். என்னோட அக்கா பையனுக்கு 5th மந்த் ஃபோட்டோ ஷூட் வந்து பண்ணியிருந்தோம். அந்த வீடியோ தான் நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க. இதுக்கு முன்னாடி நம்ம 4 மந்த்ஸ் பண்ண ஃபோட்டோ ஷூட்டெல்லாம் ஷார்ட்ஸாக போட்டிருக்கோம். ஃபைனல் லுக் மட்டும்தான் நான் எடுத்து போட்டிருப்பேன். இந்த டைம் ஏன் ஒரு ஃபுல் வீடியோவாகவே மேக்கிங் எல்லாமே எடுத்து போடக்கூடாதுன்னு தான் இந்த வீடியோ எடுத்தேன். இதுக்கு முன்னாடி பண்ண ஃபோட்டோ ஷூட் எல்லாமே இவ்வளோ டைம் எடுத்ததில்லை. அந்த ராயல் என்ஃபீல்டு போன மாதம் பண்ணியிருந்தோம், அதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துச்சு. ஆனால் அதை விடவுமே வந்து இதுக்கு ரொம்பவே டைம் எடுத்துக்கிச்சு. ஜான் மந்த்துங்கிறனால நம்ம வந்து ஒரு பொங்கல் தீமில் ஃபோட்டோ ஷூட் பண்ணலான்ட்டு தான் நம்ம இன்றைக்கி பொங்கல் தீம் எடுத்திருந்தோம். ஆல்ரெடி நாங்கள் நிறைய ரெஃபரன்ஸ் பார்த்து தான் வச்சுருந்தோம் இந்த தீமுக்கு. பொங்கல் பானைக்கு பிளாக் சுண்டலில் வந்து செஞ்சுருந்தாங்க. எங்களுக்கு அது சாட்டிஸ்ஃபைடாக இல்லாத மாதிரி இருந்தாங்காட்டி கொல்லில் வந்து நாங்கள் பொங்கல் பானை செஞ்சுருந்தோம். இது ரொம்பவே பர்ஃபெக்டாக இருந்துச்சு. எங்களுக்கு இது ரொம்பவே சாட்டிஸ்ஃபையிங்காக இருந்தங்காட்டி நாங்கள் இதையவே விட்டுட்டோம். கீழே விறகு மாதிரி க்ரியேட் பண்ணுறதுக்காக பருப்பில் பண்ணியிருந்தோம். எல்லோட கலரும் இந்த எல்லோ கலர் பருப்போட கலரும் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இது கூடவே கொள்ளை வச்சு வீடு மாதிரி செட் பண்ணிக்கிட்டோம். அதோட அவுட்புட் எல்லாம் வந்து லாஸ்ட்டில் இருக்குது, மறக்காமல் அதையும் செக் பண்ணி பாருங்கள். கூடவே ஒரு வில்லேஜ் தீமில் இருக்கணும்னு சொல்லிட்டு சைடில் மரம் இருக்கிற மாதிரிலாம் போட்டுக்கிட்டோம். ஆல்ரெடி ஊஞ்சல் ஃபோட்டோ ஷூட்டில் வந்து அந்த ட்ரீ ட்ரை பண்ணியிருந்தோம். அதே மாதிரி தான் இந்த டைமும் ட்ரை பண்ணியிருந்தோம். ப்ரௌன் கலர் பேண்ட் எடுத்து வச்சுக்கிட்டோம். அது மரம் மாதிரி செட் ஆயிடுச்சு. அதுக்கு மேலே நேச்சுரலாக கிடைச்ச லீஃபெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டோம். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் உங்கள் குழந்தைங்க இல்லாட்டி உங்கள் அக்கா குழந்தைங்க அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி ஃபோட்டோ ஷூட் பண்ணியிருக்கீங்களான்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். பொங்கல் பானையிலேருந்து பொங்கல் வலிஞ்சு வரணும் இல்லையா, அதுக்காக வந்து அரிசி எடுத்துகிட்டு அதுலேருந்து வலிஞ்சு வர மாதிரி நாங்கள் போட்டுக்கிட்டோம். இதுவும் ரொம்பவே பர்ஃபெக்டாக சூட் ஆயிடுச்சு இந்த தீமுக்கு. கொஞ்சம் நேச்சுரலாக கொண்டு வரலாங்கிறக்காக கூடவே கீழே ஒரு ட்ராப் சிந்தி இருக்கிற மாதிரியெல்லாம் ட்ரை பண்ணியிருந்தோம். அரிசி சும்மா ஃப்ளாட்டாக இருந்தால் நல்லா இருக்காதுன்னு சொல்லிவிட்டு அதில் சின்ன சின்னதாக கர்வ் வர மாதிரி ரெடி பண்ணிட்டோம். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் மாம் டு பியாக இருக்கீங்கன்னா மறக்காமல் உங்களோட குழந்தைகளுக்கு இது மாதிரி ட்ரை பண்ணி மந்த்லி ஃபோட்டோ ஷூட் எடுங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். கொஞ்ச நாள் கழித்து பார்க்கும்போது இந்த ஃபோட்டோஸில் இருக்கிற மெமரிஸ் ரொம்பவே அதிகமாக இருக்கும். இந்த மாதிரியெல்லாம் நிறைய எஃபர்ட் போட்டு பண்ண முடியாதுன்னா சிம்பிளாக கூட நிறைய தீம்ஸ் இருக்குது, அந்த மாதிரி பார்த்து ட்ரை பண்ணுங்கள். அவங்க வளர்ந்து பெரியவங்களாகி இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக அவங்க எப்படியெல்லாம் இருந்திருக்காங்கங்கிறது அவங்களுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் பார்க்கும்போது. பானையோட அவுட்புட் பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. உங்களுக்கு இது எப்படி பிடிச்சிருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் வீட்டில் ஆல்ரெடி ஒரிஜினல் கரும்பே இருந்துச்சு, அதை தான் 2 சைடும் கட் பண்ணி வைக்கலான்னு நினச்சோம். பட் பிளாக் கலர் கிரேப்ஸும் எங்கள் வீட்டில் இருந்தாங்காட்டி இப்படி 2 லைனாக வச்சு பார்ப்போமே, நல்லா இருந்தால் இதையவே விட்டுடலான்னு நினச்சோம். அது ரொம்பவே சூப்பராக அமைஞ்சிருந்தது. ஒரிஜினல் கரும்பு வச்சுருந்தா கூட இந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக இருந்திருக்குமான்னு தெரில. கரும்பு மேலே சோக வைக்கிறக்காக பீன்ஸ் எடுத்து இந்த மாதிரி செட் பண்ணிக்கிட்டோம். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் வில்லேஜ் ஸ்டைலில் பண்ணலாங்கிறக்காக சைடில் வந்து ட்ரீ இருக்கிற மாதிரியும் ஒரு வீடு இருக்கிற மாதிரியும் பண்ணியிருந்தோம். பொங்கல்னால் மாடு இல்லாமல் எப்படி, கூடவே ஒரு மாடு இருந்துச்சு, அதையும் எடுத்து நிற்க வச்சு ஃபோட்டோ எடுத்தாச்சு. இந்த அவுட்புட் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.